ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா i5 ஸ்பேஸ் அதில் வந்து நம்ம வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ப்ளே ஸ்டோருக்கு போய்ட்டு சேஃப் பால் ஓகேங்களா, அந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் ஓகேங்களா. அது எப்படின்றது சொல்கிறேன். ஃபஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே மேலே சர்ச் பாக்ஸில் சேஃப் பால் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறமா இங்கே வந்து இன்ஸ்டால் இருக்கும், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இன்ஸ்டால் பண்ணி முடித்த அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் வந்து இந்த ஓப்பனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு க்ரியேட் நியூ வேலெட் இருக்கும் சரிங்களா. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுக்கு ஞாபகமாக இருக்கிற மாதிரி வந்து பாஸ்வேர்டை வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து க்ரியேட் நவ் வரும், க்ரியேட் நவ்வை கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு ஓகேங்களா. இப்போது நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாருடைய காயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும் ஓகேங்களா. எல்லா காயின்ஸ் ஷோ ஆகும். ஓகே, ஃபஸ்ட் இங்கே இருக்குது பாருங்கள் பாலிகன், இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ரிசீவ் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோன்ட் ரிமைண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு பேக்கப் கொடுத்துருங்க. பேக்கப் கொடுத்த அப்புறம் இங்கே பேக்கப் மேனுவலி சொல்லி வரும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து டிக் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. இது எல்லாமே டிக் கொடுத்துட்டு அண்டர்ஸ்டுட் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறமா நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட பாஸ்வேர்டை போடுங்க. ஓகே, இப்போ போட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து பிளாக்காக தான் இருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஒரு 12 வேர்டு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் வந்து ஒரு நோட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எழுதிக்கணும் சரிங்களா. ஒரு நோட்டில் நீங்கள் ப்ராப்பராக கரெக்டாக வந்து எழுதிக்கணும். ஓகே, ஓகேங்களா. இங்கே வந்து இப்போ வந்து உங்களுக்கு எதுவும் ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகாது. உங்களுக்கு நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணப்போ உங்களுக்கு வந்து 12 வேர்டு காட்டும். அதில் வந்து 1 2 3ன்னு நம்பர் போட்டு நீங்கள் வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுருங்க ஓகேங்களா. எழுதி வச்சிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 2 3 4ன்னு லைனாக நம்பர் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்த வேர்ட்ஸை வந்து இங்கே வந்து மாற்றி மாற்றி கீழே வந்து கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல சரிங்களா. நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்களா, அதுபடியாக கரெக்டாக வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்பைடர், நெக்ஸ்ட்டு பேரல், அடுத்து வந்து பெஞ்சு, மேடு லாங்கு, டேஞ்சர் ஃபாஸ்ட்டு, ஸ்வாப்பு, ஆர்ஸு, டெத்து, இன்ஸ்டன்ட். ஓகே, இப்போ நீங்கள் கரெக்டாக வேர்ட்ஸை வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணி முடிச்சப்பறம் கீழே வெரிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். வெரிஃபை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பேக்கப் மேனுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க, ஃபுல்லாகவே பேக் வந்துடுங்க ஓகேங்களா. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் டேஷ்போர்டு, இதுதான் டேஷ்போர்டு ஓகேங்களா. இந்த டேஷ்போர்டில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மேனேஜ் காயின் இருக்கும். இந்த மேனேஜ் காயினை கிளிக் பண்ணிவிட்டு இது எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இங்கே சிம்பிள் இருக்குது பாருங்கள், இதை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். இந்த பாலிகனை மட்டும் க்ளோஸ் பண்ணாதீங்க, மீதி எல்லாமே க்ளோஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பாலிகன் இது மட்டும் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே மேலே இருக்குது பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறமா USDT கொடுத்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. ஸ்பேஸ் கொடுத்துட்டு பாலிகன் POLYGON இப்படி கொடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஓகேங்களா. USDT பாலிகன் இந்த சிம்பிள் பார்த்துக்கோங்க, இப்படி இருக்கணும் சரிங்களா. இதை நீங்கள் ப்ளஸ் கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே மேலே வந்து பேக் பட்டன் இருக்கும், பேக் கொடுங்க. மறுபடியும் பேக் கொடுங்க. கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 2 உங்களுக்கு பாலிகன் 1, USDT பாலிகன், இந்த 2 நம்ம இங்கே வர வச்சிடணும். ஃபஸ்ட் ஆப்ஷன் முடிஞ்சிடுச்சு. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். இனிமேல் தான் நம்ம ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வந்து i5 ஸ்பேஸை வந்து நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும்.
சரிங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு லிங்க் கொடுப்பேன். ஓகேங்களா? அந்த லிங்க் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நமக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா, எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பர் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா, நீங்கள் லிங்க்கு நான் கொடுப்பேன். அந்த லிங்க் இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த லிங்க்கை லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி முடிச்ச அப்புறமா பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட சேஃப் பால் வேலெட்டுக்கு வந்துடுங்க. ஓகேங்களா? வந்துட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாருங்கள், உங்களுக்கு எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்ட அப்புறம் மேலே சர்ச் பாக்ஸ் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சர்ச் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? லாங் ப்ரெஸ் பண்ணி நான் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பிச்சேன்ல, அந்த லிங்க்கை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ண அப்புறமா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எத்திரியம் சிம்பிள் இருக்கும். ஓகேங்களா? பாலிகன் சிம்பிள் இருக்காது, எத்திரியம் சிம்பிள் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாலிகன் இருக்கிறத ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே கோ இருக்குது பாருங்கள், இந்த கோவை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கோ கொடுத்த அப்புறம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து கோ கொடுத்தாச்சு. ஓகேங்களா? கோ கொடுத்த உடனே நம்ம சைட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே 3 லைன்ஸ் இருக்கும். இந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே கரெக்ட் வேலெட் இருக்கும். இதை வந்து ஒரு 1 டைம் கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான். இங்கே கிளிக் பண்ணால் எதுவுமே வராது உங்களுக்கு. ஜஸ்ட் நீங்கள் 1 டைம் வந்து கிளிக் பண்ணிவிட்டு, இங்கே மேலே இன்டூ இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழே வந்து ஆல் வேலெட் இருக்கும். ஆல் வேலெட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா, சேஃப் பால் இருக்கும். சரிங்களா? இந்த சேஃப் பாலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களோட இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லி லாகின் ஆகிடும். சரிங்களா? இப்போது ஆல்ரெடி வந்து நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சாச்சு. அதனால் எனக்கு இந்த மாதிரி ஷோ ஆகுது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அட்ரஸ் மாதிரி ஷோ ஆகும். உங்கள் நேம் ஷோ ஆகாது, அட்ரஸ் மாதிரி ஷோ ஆகும். நீங்கள் என்ன பண்ணணும், இதை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா, இங்கே ப்ரொஃபைல் இருக்கும். சரிங்களா? அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களோட நேம், மெயில் ஐடி, மொபைல் நம்பர், அடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து கண்ட்ரி வந்து இந்தியா கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை, நான் பண்ணலை. ஓகேங்களா? அப்போது இங்கே சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மறுபடியும் 3 லைன்ஸை இங்கே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே மேலே இருக்குது பாருங்கள், மறைஞ்சிருக்கா இந்த இது. ஓகேங்களா? மேலே அதுதான் டேஷ்போர்டு, அது மறைஞ்சு தான் இருக்கும். இந்த டேஷ்போர்டை சும்மா டச் பண்ணுங்கள், உங்கள் டேஷ்போர்டுக்கு வந்துடுவீங்க. கொஞ்சம் இதை வந்து சுருக்குங்க. ஓகேங்களா? கொஞ்சம் ஜூமை வந்து குறைச்சிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது உங்கள் நேம் வந்து ஷோ ஆகிடும். ஓகே, நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்? ஓகே, இதை நீங்கள் மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு லாக் அவுட் இருக்குது பாருங்கள், இந்த லாக் அவுட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடித்த அப்புறமா இங்கே மேலே இன்டூ மார்க். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்து ஜஸ்ட் பேக்கு வந்துட்டிங்கன்னா பேக் வந்துடுவீங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வேலெட் இருக்கா, இந்த வேலெட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடித்த அப்புறமா இங்கே யூஎஸ்டி பாலிகன் இருக்கும், பாலிகன் சொல்லியிருக்கும். ஃபஸ்ட்டு பாலிகனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடிச்சது இங்கே ரிசீவ் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடிச்சப்பறம் இங்கே காப்பி இருக்கும், இந்த காப்பியை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் இந்த அட்ரஸை அனுப்பிவிடணும். எப்படி அனுப்பிவிடணும்னா, இந்த அட்ரஸை என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, சென்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ என்ன அனுப்பிச்சிருக்கோம், பாலிகன் அனுப்பிச்சிருக்கோம், POLYGON பாலிகன் போட்டு சென்ட் பண்ணி விடுங்க எனக்கு. மறுபடியும் நீங்கள் உங்களுடைய இது ஆப்புக்கு போங்க, இங்கே பேக் கொடுங்க, மறுபடியும் பேக் கொடுங்க. கொடுத்த அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து USDT. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாலிகன் அட்ரஸ் எடுத்தாச்சு, அடுத்து USDT அட்ரஸை எடுத்துக்கணும். ரிசீவ் கொடுங்க, ஒரு காப்பி கொடுங்க, மறுபடியும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அதை சென்ட் பண்ணுங்கள். இப்போது இங்கே வந்து USDT பாலிகன் இப்படி டைப் பண்ணி எனக்கு அனுப்பிச்சி விட்ருங்க. இப்போ அனுப்பிச்சி விட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் எனக்கு அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு டாலரை வந்து உங்கள் வேலெட்டில் நான் அனுப்பிச்சி விட்ருவேன். சரிங்களா? அனுப்பிச்சி விட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல வந்து டாலர் வந்துடும். இந்த இடத்துல உங்களுக்கு 0 தான் இருக்கும். நான் உங்களுக்கு சென்ட் பண்ணதுமே இங்கே டாலர்ஸ் வந்துடும். அதை வச்சு நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கணும். சரிங்களா? அது எப்படின்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நீங்கள் உங்களோட ஐடிக்குள்ளே போங்க. ஓகே, இந்த எக்ஸ்ப்ளோரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இது வந்து கீழே வந்துட்டுருக்கும். சரிங்களா? கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கோ இருக்கா, கோ கொடுத்துருங்க. ஓகே, கோ கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த 3 லைன்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கனெக்ட் வேலெட்டை ஒரு வாட்டி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இன்டூ மார்க் இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ஆல் வேலெட் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா சேஃப் பால் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். லாகின் ஆகிடும். லாகின் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஜூம் இன் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் இந்த ஜூம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஓகே, இப்போது இந்த இடத்துல பாருங்கள் எனக்கு ஆக்டிவ் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவ் இருக்கும். சரிங்களா? அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். எனக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். சரிங்களா? பட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவை கிளிக் பண்ணதப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல கீழே வந்து பார்த்தீங்கன்னா லோ, அப்பர், ஹைன்னு 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் HIGH ஐயை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆக்டிவேட் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகும். இது மட்டும் நீங்கள் எனக்கு நீங்கள் என்னோடய லிங்க்கில் வந்துட்டிங்கன்னா எனக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா இது ஆக்டிவேஷன் எப்படி நான் சொல்லி கொடுத்துருவேன். ஓகேங்களா? தேங்க்யூ.